ஓம் சக்தி. அம்மாவின் மகிமை. மகனே, சிலர் என்னுடைய அருளை மட்டும் விரும்புகிறார்கள், பாலகனை அவமதிக்கிறார்கள். பண்டம் பிடிக்கிறது, அவர்களுக்கு பாண்டம் பிடிக்கவில்லை. அடிகளார் என்கிற பாண்டத்தின் மூலம்தான் அருள் என்கிற பண்டம் கிடைக்கும் என்பது தெரியவில்லையே மகனே. லோக குருமார்கள் என்பவர்கள் எல்லாம் என் திருவடியில் சுண்டுவிரலின் நகவிளிம்பின் ஓரம் உள்ள சிறு அளவு ஞானத்தையே பெற்றுள்ளார்கள். இங்கே இப்போது நானே குருவாக அடிகளார் வடிவாக அவதரித்துள்ளேன். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அடிகளாரும் ஆதிபராசக்தியும் இன்றி ஓர் அணுவும் அசையாது. அடிகளார் பார்வைக்கும் பாதம் பட்ட மண்ணுக்கும் மகிமை உண்டு. அடிகளார் உள்ளத்தில் என்ன பதிவு ஏற்படுகிறதோ அதுதான் அம்மாவின் கருத்து என்பதை புரிந்து கொள். அடிகளாரின் ஆசியே அம்மாவின் ஆசி. உனக்கு தெரியாத ஓர் உருவம் உனக்கு உண்டு. உன்னுடைய பின்பக்க உருவத்தை பார்ப்பதற்கு ஆதிபராசக்தி என்ற கண்ணாடி தேவை. அதற்கு ஒரு குரு தேவை. உங்களுக்கு ஆன்மீகம் என்கிற கல்வியை போதிக்கிற நல்லாசிரியன் அடிகளார். அவனால் பயனடைகிறவர்கள் நீங்களே தவிர உங்களால் அடிகளார் பெறப்போகிற பயன் யாதொன்றும் இல்லை. திருவருள் வேண்டுமானால் குருவருள் வேண்டும். குருவருள் இல்லையென்றால் திருவருள் கிடைக்காது. குருவருள் கிடைக்க வேண்டுமானால் அடிகளார்க்கு தொண்டு செய்கிறானே தொண்டன். அந்த தொண்டனுக்கு தொண்டு செய், அப்போது உனக்கு குருவருள் எளிதில் கிட்டும். நானாக அவன் இருப்பான், அவனாக நான் இருப்பேன். பட்டிதொட்டி எங்கும் அடிகளாரின் அவதார திருநாளை மக்களெல்லாம் அறியும்படி செய்ய வேண்டும். உலகத்திற்கு அச்சாணியாகத்தான் அடிகளாரை அவதாரமாக கொடுத்திருக்கிறேன்.